ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகே மாஸ்டர். லைஃப் சைக்கிள் முதல்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும். ஆம், நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேரை எப்படி உருவாக்குறோம், எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேரோட லைஃப் சைக்கிள் இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட லைஃப் சைக்கிள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ஏன் நம்ம டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ங்கிறோம்னா, நம்ம அந்த சாஃப்ட்வேரை உருவாக்குறோம். அந்த சாஃப்ட்வேரை உருவாக்கும் போது அதுல என்னென்ன என்னென்ன ரோல்ஸ் இருக்கு, என்னென்ன பண்றோம் நம்ம அப்படிங்கிறத ஒரு லைஃப் சைக்கிள் மூலமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்யர்மெண்ட்டை வாங்கணும். ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அந்த என்ன பண்ணணுங்கிறத எப்படி பண்ணணும், எந்த சாஃப்ட்வேரை வச்சு பண்ணணும், எப்படி பண்றது, பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி டெஸ்ட் பண்றது, அதை டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது, அது பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை எப்படி மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி பல ஃபேஸஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஃபேஸஸையும் தாண்டி தான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து உருவாகுது. சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள் எஸ்டிஎல்சினா என்ன? எஸ்டிஎல்சினா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். என்ன சொல்றாங்க? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா இட்ஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் யூஸ்டு டு டிசைன் டெவலப் அண்ட் மெயின்டைன் சாஃப்ட்வேர். ஒவ்வொரு இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை வந்து எதுக்கெல்லாம் அந்த எதெல்லாம் அந்த ப்ராசஸ் டிசைன் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு அண்ட் மெயின்டைன் தி சாஃப்ட்வேர், இது மூணுமே இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸை கடந்து தான் உருவாக வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஓகே திங்க் மாஸ்டர். ஆஃப் திங்க் ஆஃப் இட் லைக் லைக் பில்டிங் a house. Each step must be done properly for the final product to be successful. ஒரு வீடு கட்டுறத ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. அந்த வீடு கட்டுறத ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி அந்த ஃபைனல் சக்சஸ்ஃபுல் அந்த வீடு அப்ப வீடு கட்டி முடிக்கிறதுக்கு உதவுதுங்கிற மாதிரி இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம். ஸோ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? முதல்ல ஒரு இடம் வேணும். இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடணும். அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு இடத்த முடிவு பண்ணணும். அந்த இடத்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன சிமெண்ட் வாங்கணும், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும், என்ன கம்பி யூஸ் பண்ணணும், என்னென்ன மாதிரி ரூம்ஸ் எல்லாம் இருக்கணும், எத்தனை ரூம்ஸ் இருக்கணும், எத்தனை ஃப்ளோர் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணணும். அந்த டிசைன் பண்ணதை நம்ம கட்டணும். அந்த கட்டுற ஸ்டேஜ் தான் டெவலப்மெண்ட்னு சொல்றோம். டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அந்த டெவலப்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு குடி போயிட்டோங்கிற ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு கிராக் வருது. அந்த கிராக்கை பூசணும். அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். அதை தான் மெயின்டைன் அப்படிங்கிறோம். இதை சாஃப்ட்வேரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இப்படி தான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. டெவலப் பண்றது எப்படி டெவலப் பண்றதுன்னா டிசைன் பண்றதுன்னா ஒரு அப்ளிகேஷனை ஒரு டிசைன் பண்றது. இங்க வீடுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும், என்ன செங்கல் யூஸ் பண்ணணும், ஹாலோ பிளாக்ஸ் யூஸ் பண்ணுமா, இல்லை பிளாக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை பிரிக்ஸ் யூஸ் பண்ணணுமா, எந்த சிமெண்ட் யூஸ் பண்ணணும், எந்த கம்பி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இதை வந்து டிசைன். டெவலப்ங்கிறது அது கட்டுற ப்ராசஸ். அந்த கட்டுற ப்ராசஸ் அதை மெயின்டைன் பண்ற போது அதுல ஏதோ நமக்கு கிராக்கோ கிரிக்கோ வருதோ அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்றது. ஓகே மாஸ்டர். ஓகேங்களா? எதுக்கு இதை சொல்லி தரோம்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனும் இந்த ஃபேஸஸை தாண்டி தான் போகும். ஓகேங்களா? டு ஓகே எக்ஸ்பிளைன் மாஸ்டர். எஸ்டிஎல்சி ஈஸிலி லெட்ஸ் கம்பேர் இட் வித் சம்திங் ஃபெமிலியர். ஓகே, பில்டிங் ஏ ஹவுஸ் இதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியா புரியக்கூடியது. Each stage in SDLC is like a step in house construction, planning, designing, building, inspecting, and moving in. Each stage in SDLC is like a step in the house construction. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு வீடை கட்டுறதுக்கான ஒரு ஒரு ஸ்டேஜ் ஸ்டெப்.
என்னென்ன பண்ணுவோம்? பிளான் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம், இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது மூவிங் உள்ள போறது. இதுதான். ஓகே ஓகே. ரிக்வயர்மெண்ட் கேதரிங். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருவோம் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு பார்ப்போம். ரிக்வயர்மெண்ட் கேதரிங் நம்பர் 1, பிளானிங் நம்பர் 2, டிசைன் நம்பர் 3, டெவலப்மெண்ட் நம்பர் 4, டெஸ்டிங் நம்பர் 5, டெப்ளாய்மெண்ட் நம்பர் 6, மெயின்டெனன்ஸ் நம்பர் 7. இந்த 7 ஸ்டேஜ் இருக்கு. இந்த 7 ஸ்டேஜை தாண்டி தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட், ஒரு சக்சஸ்ஃபுல் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு கையில கிடைக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? ரிக்வயர்மெண்ட் கேதரிங் நம்பர் 1, பிளானிங் நம்பர் 2, டிசைன் நம்பர் 3, டெவலப்மெண்ட் நம்பர் 4, டெஸ்டிங் நம்பர் 5, டெப்ளாய்மெண்ட் நம்பர் 6, மெயின்டெனன்ஸ் நம்பர் 7. என்ன ஒவ்வொன்றும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்போ வந்து ரிக்வயர்மெண்ட் கேதரிங். வாட் இஸ் ரிக்வயர்மெண்ட் கேதரிங்? ரிக்வயர்மெண்ட் கேதரிங்னா நமக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் அந்த ம் அந்த ஆப் டிசைன் பண்ண என்னென்ன நமக்கு தேவை, ம் 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 அஹ் ஓ, அப்புறம் டீட்டெயில்ஸ் அதில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணுமோ அதெல்லாம் வேணும் நமக்கு. ம் 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 பிளானிங். பிளானிங்னா எந்த மாதிரி பிளான் பண்ண ம் அந்த பிளானிங் டிசைனிங் பண்ணுவாங்க ஒவ்வொரு ம் இடத்துலையும். ம் 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 அதில் என்னென்ன நமக்கு அதை வந்து டிசைன் பண்ணுறது தான் பிளானிங். ம் ம். இல்ல, டிசைன் வேற, பிளான் வேற. ஓகே. நான் சொல்றோம். இதுல வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஓகே சார். ரிக்வயர்மெண்ட் கேதரிங் ஃபர்ஸ்ட் வந்து வீடு கட்டணும். யாருக்காக கட்டணும்? உங்களுக்காக கட்டணும் வீடு, அல்லது எனக்காக கட்டணும். என்னுடைய தேவை என்னன்னு முதல்ல தெரியணும். ஓகேவா? அதே தான் ஓகே. சாஃப்ட்வேர். யாருக்காக சாஃப்ட்வேர் பண்றோம்? ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபுட் பாண்டா இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் மிஸ். என்ன என்ன ஆப் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஜொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஜொமேட்டோ யூஸ் பண்ணிருக்கீங்க. அது யாருக்காக ஜொமேட்டோ? ஜொமேட்டோ வந்து சாப்பாடு டெலிவர் பண்ணுறது நமக்காண்டி தான் வச்சுருக்காங்க. சாப்பாடு டெலிவரி பண்ற ஆப். பட் ஃபார் whom it is? It is for the hoteliers or it is for the end users? End user means who is consuming it, who is taking it. Is it for the hotelier or is it for the end users? Is it for சரி. common people? Common people like you and me. It is for you only, right? எஸ் சார். Ultimately, the food delivery app is what it does. What the food delivery app is doing? So it is delivering the food to the needy people who wants the food. It is delivering it. So the person who wants the thing is deciding what he wants. Okay. So it is client centric. Client centric or customer centric. All the applications, all the softwares are client centric or customer centric. What it does? Client centric or customer centric. அவங்கள சுத்தி தான் இருக்கும். அவங்க தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அவங்க ஓகே மாஸ்டர். தேவைகளுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படிதான் இருக்கணும்னு போகக்கூடாது. ஸோ முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டியது சாஃப்ட்வேர்ல, தோ யூ நோ மல்டிபிள் திங்ஸ், தோ யூ நோ இட் இஸ் ரைட், தோ யூ நோ இட் இஸ் ராங், பட் யூ கேன் கிவ் சஜஷன்ஸ், பட் யூ cannot decide. யூ ஷுட் நாட் டிசைட். அப்படின்னா அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன் இங்க? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். என்ன நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்? So you should not decide. You can give suggestions. ஓகே. உங்க வீடு இப்படி இருக்கணும்னு நான் வந்து முடிவு பண்ண முடியாது. ஓகேங்களா? உங்க வீடு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நீங்க தான். கஸ்டமர் என்ன தேவையோ ம். So முடிவு பண்ணும். first thing you have to keep in mind,
இட் இஸ் கஸ்டமர் சென்ட்ரிக், கிளையன்ட் சென்ட்ரிக். அவங்கள சுத்தின உலகம் இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது இந்த இடத்துல தப்புன்னு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னா இப்படி வந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை சொல்லலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வாட் கிளையண்ட் வாண்ட்ஸ் யூ ஹாவ் டு டெலிவர் இட். ஓகே மிஸ்டர். That is why we have requirement gathering. Otherwise, we can remove this particular section itself. So, okay, what do you want? You want a food delivery app. You want a house. Okay, I will build it and give it to you. You want a house, right? Okay, I will build it. I will build a house and give it to you. Wait for 8 months. I will give it to you. So, without gathering the requirement, you are building a house. I want a 3 BHK house in 1200 square feet, but you have constructed 2 BHK house in 1200 square feet. Correct? So here the purpose of building a house for me is defeated. So you always have to take the requirement from the person or the customer or the product owner. Product owner here it's here in software. Okay, so it is customer centric and client centric. You have to keep in mind sometimes ஓகே we மிஸ்டர். will not listen to the requirement and we will go with our assumptions. Always we have to keep in mind this product, this software, this house is getting done for the product owner or the client or the customer. For whom it is getting developed or getting built is for the client or customer or the product owner. So always we have to keep in mind and we have to have the points collected in the requirement. So this is going to be built. This is going to be constructed for the client. It is client centric, customer centric. Requirement gathering is very important. ஓகே மிஸ்டர். So for whom we are doing, for whom we are constructing, that is very important. So ஓகே மிஸ்டர். we cannot blindly go and construct a house. I want a 3 BHK house in 1200 square feet. Though it is going to be small, 3 BHK, I want, this is 1200 square feet. In this 1200 square feet, I wanted to split 100, 110, 110, 110. In this 330 square feet is for bedrooms. And for hall, it is going to be 200 square feet or 300 square feet. For kitchen, I want 150 square feet. And all the three master bedroom should have attached bathroom. And I want one common toilet also. And in the back side of my house, I want a shed kind of stuff. And in front of my house, I want a car parking. This is what my requirement. This requirement you have to collect it. And if something cannot be done as per the client requirement, you can go and tell them, hey, see that you wanted a house in this square feet, 200 square feet hall, 110 square feet for each bedrooms, and car parking, and kitchen is 150 square feet. There is another 100 square feet left. Can we increase the bedroom sizes, or otherwise can we increase the master bedroom size? We don't have to give attached bathroom for kids bedroom. We can have one common toilet. That common toilet we can keep it near the kids bedroom. Mostly usually in construction what we do, we don't give attached bathroom to kids bedroom. So can we remove that? So you can save some space. That space you can have it in the master bedroom. Anyways, as per your requirement, if we calculate that 1200 square in the 1200 square feet, another 100 square feet is left. Where can we add? Can we add it in the kitchen?
Can we make the hall size big? Can we make the master bedroom size big? So this kind of suggestion you have to give. Okay, Only suggestion you can give. Without giving suggestion, you should not create a design. Okay, 100 square feet is left. Let me make this hall big. Let me add some 50 square feet in the master bedroom. Let me remove the attached bathroom in the kids' bedroom. This you should not do. So you can give the suggestion and take the requirement from the client. So this is what requirement gathering. Talking to the family, understand what kind of house they want. In software, we gather customer needs. So this is what requirement gathering. So I need a house. I want a house which has to be built in 1,200 square feet, and it should have 3 bedrooms, 1 car parking, attached bathrooms, kitchen, hall. So this is my requirement. For this, what we are going to do? That is the next step. Planning. Creating a blueprint. Okay. So now okay. you have collected the requirement. What is my requirement? I I want to build a house in the land of 1,200 square feet. In that 1,200 square feet, what and all I want? I want 3 bedrooms, 1 hall, 1 kitchen. And additionally, outside of the house, I want Car- one common toilet. So this is what my requirement. And I want all the bedrooms attached with the bathrooms. So this is what my requirement. recruit. Okay. Yeah. So for that, you have to create blueprint. Blueprint is what? It is nothing but the blueprint only. Planning. For that, you have to plan. What is planning? Planning is nothing but creating a blueprint. Okay. What is the blueprint? Plan materials. Here, if you take house as house as a product, planning the materials, time, budget, everything we have to plan. In software என்ன பண்றோம்? We plan how to build the app. So the food delivery app வச்சுக்கோங்க மனசுல. ஸோ அதில் என்னென்ன இருக்கணும் ஃபுட் டெலிவரி ஆப்பில்? ஃபுட்டு டெலிவரி பண்ணணும்னா முதல்ல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கணும். ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கும்போது தான் அந்த கஸ்டமருக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். பிரியாணி வேணுமா, தோசை வேணுமா, இட்லி வேணுமா, இல்லை சாப்பாடு வேணுமா, பூரி வேணுமா, சப்பாத்தி வேணுமா, பரோட்டா வேணுமா அப்படின்னு. எனக்கு பரோட்டா வேணும், ஆனால் பரோட்டாவுக்கு ஹோட்டலே இல்லை. என்ன பண்ண முடியும்? முதல்ல ஹோட்டல்ஸை உள்ள கொண்டு வரணும், அவங்கள சைன் அப் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உள்ள மெனுவை வந்து ஒவ்வொரு ஹோட்டலையும் கிளிக் பண்ணால் என்ன இருக்குங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அந்த மெனுவை பார்த்து அதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்லயே நம்ம என்ன ப்ரைஸுங்கிறதையும் கொடுக்கணும். இந்த ப்ரைஸை வந்து ஆர்டர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுக்கணும். பே பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சக்ஸஸாக இல்லையான்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். பேமெண்ட் சக்ஸஸாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு ஆர்டரை டெலிவரி பண்ணணும். ஆர்டரை டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன வேணும்? டெலிவரி பர்சன் வேணும். அந்த டெலிவரி பர்சன் அசைன் பண்ண பிறகும் கூட அந்த ஆர்டரை ட்ராக் பண்ணுறதுக்கான வசதியை கொடுக்கணும் கஸ்டமருக்கு ஆர் கிளையண்ட்டுக்கு. ஓகே, நான் பிளேஸ் பண்ணிட்டேன், எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும்னு தெரியாமல் நான் பிளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஸோ எவ்வளோ நேரத்தில் கிடைக்குங்கிறத சொல்லணும். அதை போய் வாங்கிட்டாங்களா, இல்லை ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சா, இல்லை ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்கா? எய்தர் இட் இஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் ஆர் தி ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்ட், somebody has to go and pick up the order, or somebody is traveling towards the hotel and trying to pick up the order. All those things we have to let them know to whom the person who is trying to get the food. So அதான் பிளானிங். இந்த விஷயம்லாம் இருக்கணும். ஹோட்டல்ஸ் இருக்கணும், டெலிவரி பர்சன் இருக்கணும், மெனு இருக்கணும், ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு அப்புறம் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கணும். இதெல்லாம் வந்து பிளானிங். அப்புறம்
இதே நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் வாங்குவோம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் எவ்வளோ டைம் ஆகும் என்ன காஸ்ட் ஆகும் அதுக்கான பட்ஜெட் என்ன இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். இது வந்து பிளானிங். டிசைன் ஓகே. இது 3வது ஸ்டேஜ். இதெல்லாம் இந்த ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ சாஃப்ட்வேர்ல வந்து என்ன பண்ணுவோம், சாஃப்ட்வேர்ல டிசைன் பண்ணும்போது நீங்க சொல்லுங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன அம்சங்கள்லாம் ஒரு சாஃப்ட்வேர்னா இருக்கும் டிசைன்ல? ரெஜின்ஸ்ல ஹெடர்ஸ் இருக்கும். ம் அப்போ ஹெடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மெனு வைப்போம் அதுல. ம் அதுக்கப்புறம் ம் இமெயில் ஐடி வச்சிருப்போம். ம் மே மே அந்த ஹெடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வரிசையா வந்து அந்த மெனுவா வச்சிருப்போம். ஒவ்வொன்னா ம் தனித்தனியா வச்சிருப்போம். ம் ம் அதுக்கப்புறம் பாடியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லைடர் ஒண்ணு வச்சிருப்போம். ம் அதுக்கப்புறம் அவங்களோட என்ன பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லா அதுல ஷோ பண்ண வச்சிருப்போம். ம் 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 ஃபோல்டர் வச்சிருப்போம். ஃபோல்டர்ஸ்ல அவங்களோட கான்டாக்ட், மேப்பு, அவங்களோட ம் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் ம் ம் இதெல்லாம் ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட். ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டோம்ல, பிளான் பண்ணதெல்லாம் எங்கெங்க வரணும், ஓகே, எப்படி வரணும், அந்த டிசைன், இதுதான் ஒரு டிசைன். எப்படி இருக்கணும், இது ஒரு மொபைல் ஆப்பா அல்லது இல்ல வெப் அப்ளிகேஷனா? மோஸ்ட்லி நம்ம ரியாக்ட்ங்கிறனால ரெண்டு விஷயங்கள் தான் பண்ண போறோம். இது ஒரு மொபைல் ஆப்பா அல்லது டெஸ்க்டாப் வெப் அப்ளிகேஷனா? டெஸ்க்டாப் இல்ல வெப் அப்ளிகேஷனா? வச்சிருப்போம். வெப் அப்ளிகேஷனா இருந்தா என்ன டைமென்ஷன்ல இருக்கணும், மொபைல் ஆப்பா இருந்தா என்ன டைமென்ஷன்ல இருக்கணும், அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், ஓகே, டிசைன் பண்ணணும். இதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நம்ம என்ன முடிவு பண்ணோம், ஹோட்டல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். மெனூஸ் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். டெலிவரி பர்சன் டெலிவரி பர்சன் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணி ஆயிருச்சா இல்லையாங்கிறத நோட்டிஃபை பண்ணணும், அதையும் முடிவு பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம கொண்டு வரணும்? முதல்ல ஆஸ் அ யூசரா என்ன பண்ணணும், நான் அந்த ஆப்புக்குள்ள லாகின் பண்ணணும். அதை டிசைன் பண்ணணும். லாகின் பேஜ் எய்தர் பை இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர். மொபைல் நம்பரை கொடுத்தோ அல்லது இமெயில் ஐடியை கொடுத்தோ ஒரு ரெஜிஸ்டர் பண்ண சொல்றோம். ரெஜிஸ்டர் பண்ணும்போது நேமு, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வாங்கிட்டு சேவ் பண்றோம். ஃபுட் டெலிவரி ஆப்புங்கிறனால ஏஜ், செக்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதையும் வச்சிருக்கலாம். ம், வயசு ஒரு காரணம் இல்லை, தேவை தேவை இருக்கா இல்லையாங்கிறது. எனக்கு தெரிஞ்சு வயசு யாரும் கேட்கல ஃபுட் டெலிவரி ஆப்ல. அதனால ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டர் இல்லை. ஸோ முதல்ல எப்படி டிசைன் பண்ணணும், இது வந்து ஒரு என்னென்ன ரோல் இருக்குங்கிறத பார்ப்போம். நான் பட் சொல்றேன். ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் கிட்ட போகும். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு லாகின் பேஜ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹோம் பேஜ்ல என்னென்ன இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம கஸ்டமரா இருந்திருந்தோம்னா ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்காக இருக்கணும். அப்படி ஃப்ரெஷ் கஸ்டமரா நியூ கஸ்டமரா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ப்ரொஃபைல், மை அக்கவுண்ட், சர்ச், இந்த மாதிரி 2 டீட்டெயில்ஸ் முக்கியமா இருக்கணும். சர்ச் ஆப்ஷன் எதுக்கு, என்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, என்ன மெனு இருக்கு அப்படிங்கிறத சர்ச் பண்றதுக்கு. இப்போ நான் காலையில போய் பரோட்டா அப்படின்னு போட்டேன்னா ஹோட்டல்ஸ் அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணும். மதியானம் நான் பரோட்டா கேட்டேன்னா சில ஹோட்டல்ஸ்ல இருக்கும், சில ஹோட்டல்ஸ்ல இருக்காது. காலையில பிரியாணி நிறைய ஹோட்டல்ஸ்ல இருக்காது. ஸோ மை அக்கவுண்ட் முதல்ல ஒரு லாகின் பேஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், நியூ யூசருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பேஜ், அதுக்கு கீழே சைன் அப் ரெஜிஸ்டர் அப்படின்னு சரி. ஒரு இது. சொல்லுங்க ரமேஷ்.
ஒண்ணு ஸோ நான் வந்து ஒரு நியூ யூஸரா இருந்தேன்னா சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண போறேன். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸரா இருந்தேன்னா லாகின் பேஜ்ல இமெயில் ஐடியோ பாஸ்வேர்டோ கொடுத்து உள்ள போறேன். உள்ள போனோடனே என்ன இருக்கணும், ஒன்று நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோமோ அதை பார்க்கக்கூடிய வசதியும் அதை எடிட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கணும். அது அண்டர் மை அக்கௌண்ட்ல இருக்கணும். அண்டர் மை அக்கௌண்ட்ல வேற என்னென்னலாம் இருக்கணும், என்னுடைய ஆர்டர்ஸ் பார்க்கணும். ஆர்டர்ஸே இல்லைனா கூட கிளிக் பண்ணா நோ ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் டு பி டிஸ்பிளேடு அல்லது நோ நோ ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது வரணும். என்னுடைய அக்கௌண்ட் ப்ரொஃபைல்ல என்னென்ன இருக்கு, ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கு, என்னுடைய அட்ரஸ் அதை எடிட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு அட்ரஸ்ல இருப்பேன், நாளைக்கு வேற அட்ரஸ்ல இருப்பேன். இல்ல என்னுடைய வீடு இங்கே இருந்தாலும் நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன், புதுக்கோட்டைக்கு வந்துட்டு எனக்கு சாப்பாடு வேணுங்கும் போது இன்னொரு அட்ரஸை கூட ஆட் பண்ணி வைக்கணும். அப்ப அந்த அட்ரஸ்க்கு வரணும். அப்ப மல்டிபிள் அட்ரஸ் ஆட் பண்றதுக்கு வசதி இருக்கணும். அந்த அட்ரஸ் செக்ஷன் இருக்கும். அட்ரஸ் செக்ஷன் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம சப்போஸ் எதுவும் கார்டு கீடு சேவ் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த இது அவ்வளவுதான். மேக்சிமம் மை அக்கௌண்ட்ல இதுதான் இருக்க போகுது. ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ், அட்ரஸ், ப்ரொஃபைலு, அந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அட்ரஸ் எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், ஆர்டர்ஸை எடிட் பண்ண முடியாது, ஒன்லி வியூ மட்டும் பண்ணிக்கலாம். இது இருக்கும். அப்புறம் ஒரு சர்ச் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணி மெனுவை டிஸ்பிளே சர்ச் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்க்ரோலிங்ல வந்து கொடுக்கலாம். எந்தெந்த ஹோட்டல்ஸ் இருக்கு, காலையில 7 மணிக்கு நம்ம லாகின் பண்றோம்னா 7 மணிக்கு எந்தெந்த ஹோட்டல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லைன்னா அந்த நம்மளுடைய லொக்கேஷன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல உள்ள ஹோட்டல்ஸ் எல்லாம் பை டிஃபால்ட்டா டிஸ்பிளே பண்ணலாம். அவங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கலாம். அதுல வந்து 7 o'clock நீங்க லாகின் பண்ணிருக்கும் போது எந்தெந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் விசிபிளா இருக்கோ அதை வந்து பளிச்சுன்னு இருக்க மாதிரியும், எந்தெந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஓப்பன் இல்லையோ அதை கிரேட் அவுட்னு சொல்லுவாங்க. கிரே அவுட் பண்ணி லைட்டா அந்த ஹோட்டல்ஸ் காமிக்கணும். ஆனா அந்த ஹோட்டல்ஸ் இப்போதைக்கு அவைலபிள் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி காமிக்கணும். அதுக்கப்புறமா அந்த அந்த பர்டிகுலர் ஹோட்டலை சூஸ் பண்ணும்போது அதுல என்னென்ன மெனூஸ் இருக்குங்கிறத காமிக்கணும். அந்த மெனூஸை சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கணும். அதுல அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆடிங் டு கார்ட் பிளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல டைரக்டா பிளேஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை கொடுக்கணும். பை நவ் அப்படின்னு கொடுக்கணும். பை நவ்னா இமீடியட்டா செக் அவுட் பேஜுக்கு போயிடணும். நான் நிறைய நிறைய வாங்க போறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும், எனக்கு தோசை ஒண்ணு, ஓகே, பொங்கல் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, பொங்கல் ஒண்ணு, அதை கார்ட்ல ஆட் பண்ணிட்டு மொத்தமா பிளேஸ் பண்ண அந்த கார்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா பிளேஸ் ஆயிருச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் ட்ராக் பண்ண நான் இதை கொடுக்கணும். ட்ராக் பண்ணும்போது எய்தர் ஃபுட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்டு, தி டெலிவரி பார்ட்னர் இஸ் அசைன்ட், வெதர் தி டெலிவரி பார்ட்னர் picked up the food after the preparation is over, how long he is there from our house, whether he is nearer to our house or just started traveling from the hotel to our house. So all those things நம்ம வந்து இதெல்லாம் சொல்லணும். இதுதான் டிசைன். பிளானிங் வேற, டிசைன் வேற. உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். இப்ப கொஸ்டின்ஸ் இல்லைன்னா பிளானிங்னா என்ன, டிசைன்னா என்னங்கிறத உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நீங்க சொல்லுங்க. பிளானிங்னா ஒரு பில்டிங்க்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ப்ளூ பிரிண்ட் போடணும். ப்ளூ பிரிண்ட் போட்டு என்னென்ன மெட்டீரியல், அதுக்கான டைம் எவ்வளவு, பட்ஜெட் எவ்வளவு, இதெல்லாம் இது வந்து நம்ம பார்த்தது. உங்களுடைய இதுல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. ஸோ என்ன சொல்லலாம், இப்போ வந்து நான் வந்து ஒரு பேட்டரி செல்லிங் ஸ்டோர் வச்சிருக்கேன். ஓகே, அமரான் பேட்டரிஸும் வச்சிருக்கேன். வேற என்ன பேட்டரி இருக்கு, இன்னொன்னு இருக்கு, எக்ஸைட் பேட்டரியும் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் வந்து போடணும். அதுக்கான பிளானிங்கையும் டிசைனையும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு நீங்க விரிவா சொல்லலாம். நம்ம சொன்ன பில்டிங்கை விட்டுருங்க. பில்டிங்கை பத்தி நம்ம சொல்லிட்டனால அதே வெர்ஷன் தான் உங்ககிட்ட இருந்து வருது. ஸோ வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து இதை சொல்லுங்க. வேற என்ன சொல்லலாம்? பிளானிங்னா அந்த
பேட்டரி வந்து என்ன சைஸ்ல இருக்கணும், அதோட அந்த பேட்டரியில வந்து என்ன சைஸ் இருக்கணும், அதோட டிசைனு, அந்த அந்த அதோட ப்ளூ ஓகே. பிரிண்ட் வந்து அத விட்டுருங்க. இது கொஞ்சம் டஃப்பா இருக்கு. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ம், ம், வேற என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? ஓகே. ஆ, அ ஒரு ஒரு மேக்கப் ஸ்டூடியோ ஒண்ணு வச்சிருக்கோம். அதாவது மேக்கப் பியூட்டி பார்லர் ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த பியூட்டி பார்லருக்கு ஒரு வெப்சைட் போடணும். ம். இத வச்சு எடுத்துங்க. ம். அந்த பியூட்டி பார்லருக்கு என்னென்ன தேவை, ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு, ம். அடுத்து வந்து பிளானிங்ல வந்து அது என்னென்ன ஃபர்ஸ்ட் அந்த மேக்கப் பார்லர்ல வந்து என்னென்ன நமக்கு தேவை, மேக்கப் மட்டுமா இல்ல சைடுல வேற ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதோட பிளானிங் கொடுத்துடணும். அதுக்கு என்ன பட்ஜெட் தேவை, அது டைம் எவ்வளவு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த சர்வீஸ்க்கு எவ்வளவு அப்படின்ட்டு அதில் காட்டிடணும். அதுக்கப்புறம் டிசைனில் வந்து அந்த எந் எந்தெந்த பிளேஸில் என்னென்ன இருக்கணும், மேக்கப் உள்ளடி என்ட்ரன்ஸில் மேக்கப்பில் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து தனி பிளேஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த மேக்கப் பண்ணுறதுக்கான இடத்தெல்லாம் தனித்தனியாக டிசைனிங் பண்ணுறது தான் டிசைனிங். ம். ஓகே. நம்ம வந்து இப்ப இது 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 வீட சுத்தியே போகுது. ம். திரும்பவும் வீட சுத்தியே போகுது. இது அதுல நம்ம மேக்கப் பார்லர்ல ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மென்ட் கேதர் பண்ணணும். ரிக்வயர்மென்ட் கேதர் பண்ணுங்க இப்ப என்கிட்ட இருந்து. ரெக்யூர்மெண்ட் வந்து கேள்வி கேளுங்க. என்னுடைய சரி, ரெக்வயர்மென்ட் என்னங்கிறது கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் ஃபர்ஸ்ட் அந்த பியூட்டி பார்லர்ல ம். உங்களோட இதுதான் ஃபர்ஸ்ட் டீட்டெயில். இல்லைங்களா? ஓகே. இப்ப வந்து ஒரு ரெக்வயர்மென்ட் நான் வந்து சொல்லிட்டேன். இப்ப பிளான் பண்ணுங்களேன். என்னோட ரெக்வயர்மென்ட் நான் என் மனசுல இருக்கு. பட் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படிங்கிற மாரி எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுங்க. இது வந்து அ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்ல. பியூட்டி பார்லர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்ல. பியூட்டி பார்லர் வெப்சைட்டுக்கான பிளான். ம். வெப்சைட்டுக்கான பிளான். வெப்சைட்டுக்கான பிளான். ம். அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து மெனு பார்ல மெனுல வந்து ம். இல்ல, என்ன. இல்ல. நீங்க நீங்க அ அ ரொம்ப டெக்னிக்கலா போக வேணாம். ஒரு ஓகே என்ன சார். எனக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ ஐ ஓகே டோன்ட் நோ சார். எனிதிங் அபௌட் வெப்சைட். I don't know anything about things. What is happening in the menu? What is menu? That itself I don't know. Okay. What is header? I don't know. What is footer? I don't know. Okay. So ஓகே சார். so as a ஓகே சார். layman who does not have anything basic knowledge about the software, ஓகே சார். for me you have to explain. Okay. இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. மைண்ட்ல வச்சுங்க. என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து இதுதான். நான் வந்து ஒரு பியூட்டி சலூன் வச்சிருக்கேன். என்னுடைய பியூட்டி சலூன்ல மென் அண்ட் உமன், கிட்ஸ் எல்லாருமே வந்து சர்வீஸ் எடுத்துக்கலாம். என்னென்ன சர்வீஸ் வச்சிருக்கேன்? கிட்ஸுக்கு ஹேர் கட் வச்சிருக்கேன். மென்னுக்கு ஹேர் கட், க்ரூமிங் வச்சிருக்கேன். உமனுக்கு ஹேர் கட், க்ரூமிங், பெடிக்யூர், மெடிக்யூர், ஃபேஷியல், இந்த மாதிரி நெயில் ஆர்ட், நெயில்ல வந்து வரைகிறது. அப்புறம் இது மாதிரி நிறையா வச்சிருக்கேன். இதுதான் வந்து என்னுடைய பியூட்டி பார்லரோட சர்வீசஸ். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? எப்படி? பிளான் முதல்ல எல்லாத்துக்குமே பிளானிங் தேவை. பிளானிங் வரணும். என்ன பிளான் பண்ணணும்? என்னென்ன வேணும்? இதுக்கு வந்து சர்வீசஸ் என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர்ட் ஃபார் மென்? வாட் ஆர் ஆல் தி சர்வீசஸ் ஆஃபர்ட் ஃபார் உமன்? வாட் ஆர் ஆல் தி சர்வீசஸ் ஆஃபர்ட் ஃபார் கிட்ஸ்? ஸோ வாட் ஆர் கிட்ஸ். ஆல் தி பிரைஸ் ஃபார் ஈச் சர்வீஸ்? How many hours, how many minutes it will take approximately? It is not required, but I am telling you. Okay. These are all the planning. This is about the planning. Whether I am providing, um, this is the what we say, uh,
inside the house, inside the beauty parlor. Whether I'm doing the makeup beauty services outside of my workplace, am I visiting client's place? நான் வந்து பியூட்டி பார்லர்ல மட்டும்தான் வந்து இந்த சர்வீசஸை கொடுக்குறேன்னா, இல்ல டைரக்டா வீட்டுக்கே போய் ஃபேஷியல், ஹேர் கட்டிங் இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் கொடுக்குறேன்னா, இதை வந்து பிளான் பண்ணணும். ஓகே, நான் சொல்லிட்டேன். இதை சொன்னதுக்கப்புறம் நீங்க இந்த பிளானிங்ல தான் கேட்கணும். உங்களுடைய சர்வீசஸ் அவைலபிள், டோர் ஸ்டெப் சர்வீஸ் அவைலபிள் ஆர் ஒன்லி அட் தி சலூன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரிக்குயர்மெண்ட். ஸோ என்னென்ன என்ன சர்வீசஸ் வெளியில இருக்கா, உள்ள இருக்கா, சலூன்ல இந்த சர்வீஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸு, அவுட் சைடு ஆஃப் தி சலூன் டோர் ஸ்டெப் சர்வீஸுக்கு என்ன ப்ரைஸு, இதெல்லாம் வந்து பிளான் பண்ணணும். ஸோ இதை டிசைன் பண்ணணும். டிசைன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி லாகின் பேஜ், முதல்ல ஹோம் பேஜில் வந்து சர்வீசஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து லாகின் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சலூனுக்கு வந்து லாகின் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலானாலும் இல்லை, கெஸ்ட்டாகவே செக் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். It doesn't require a login or something, but having login is good actually. Repeated customers can we can give some offer to repeated customer. So next time if you are visiting our place, we will give 10% offer in this. So this kind of requirement you have to gather, whether you are giving any additional offers to the customer who are visiting repeatedly, already registered customer, are they getting any benefit. So all these things you have to gather the requirement, and in the planning you have to plan whether any login page is going to be there. If at all login page is there, what is the useful, what is it for, how it is useful, are we giving any coupon vouchers, so they can come and redeem. We can we can give coupons only valid for 1 month. So next month if you visit, you will get this, afterwards it is not valid. So this kind of things I can give to promote my business and to get the repeated customers. So I am making the customer revisiting my salon again next month too, by giving some offer. Okay, these are all the available things. These are all the things I am giving for my customers. So um, so for that, நான் வந்து ஒரு கூப்பன் கொடுக்குறேன். அந்த கூப்பனை அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுக்கணும். அந்த அப்ளை பண்ணும்போது அது வேலிடா இல்லையான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணணும். இதெல்லாம் டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் பிளான் பண்ணிட்டோம். என்ன பிளான் பண்ணியிருக்கோம்? ஒரு கஸ்டமர் உள்ள வர்றாங்க, அவங்க வந்துட்டு அவங்க நம்ம கிட்ட சைன் அப் ரெஜிஸ்டர் பண்ணாமலே சர்வீசஸை முடிச்சுட்டு கேஷாக கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் இல்லை, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மகிட்ட கூப்பன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த கூப்பனை ரெடீம் பண்ணி அந்த ஆஃபர் அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கலாம். டைரக்டா பே பண்ணலாம், ஆன்லைன் மூலமா பே பண்ணலாம், கார்டு மூலமா பே பண்ணலாம். நம்ம இதுல இந்த ஆப்ஷனை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு இது வேணும். வெதர் தி பேமெண்ட் இஸ் ஆன்லைன் பேமெண்ட், ஆஃப்லைன் பேமெண்ட், கேஷ் ஆர் கார்டு பேமெண்ட், இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் இந்த ஆஃபரை அப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த ஆஃபர் வந்து வேலிடா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். யாரு? ஃப்ரம் தி பிசினஸ் சைட். ஸோ this is how you have to design. You have to have a home page where you can display men, women, kids. 3 menus are there, and some other things offer also you can give in the menu. So whenever I am clicking on men, what are all the services available? Shaving, hair cutting, trimming, medicure, pedicure. It is available for men also. For facial, tan removal, all those things. The same thing is available for women also. Okay. So and for kids, haircut, something is there. So next in the offer section, we can have vouchers available. So if you are taking services and the worth of the service is more than 1,000 rupees,
20% off we are giving. Like that, banners you can create and then keep it. So these are all the things. That is the design. And afterwards, if you are an existing customer, you can redeem the coupon. So in the what are all the services you have availed, you can click, you can give the option to add the services. So it will go on stay. I took shaving and hair cutting and also facial. There are three services I availed. So there should be, you can click on one and add facial, haircut, and shaving. So it will go and it will go and show the numbers, three services in the cart. You can click on the cart. In the cart itself, for each services, how much is the price, and total should be there. If you are a repeated customer, you have to give the. If I'm giving the coupon, you have to check the coupon by entering the coupon, apply coupon. There should be one link. When you are clicking on the link, it should open a pop-up, or it should open a text box where you can enter the coupon and press apply. And if it is valid, it will get applied and reduce the amount and show the total amount. If it is not valid, it will share a message that the coupon is not valid. So that time you can say, sorry sir, you should have used this coupon by 31st of July, but now today is August, 2nd of August. It is not valid. Sorry sir. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கணும். அவங்க பணம் பே பண்ணும்போது, சார் வாட் இஸ் தி மோட் ஆஃப் பேமெண்ட், அதை கேட்டுட்டு நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டிசைன். இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லை சார். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீல்டுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு இதே தான் ஃபாலோ பண்ணணும். ரிக்குயர்மெண்ட் கேதரிங், பிளானிங், டிசைனிங். பிளானிங் வந்து ஒரு புரோட்டோடைப், அது டிசைன் வந்து ஆக்சுவல் டிசைன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப இதை டெவலப் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஐடியில் உள்ள ரோல்ஸை பேஸ் பண்ணி சொல்றேன். இந்த ரிக்குயர்மெண்ட்டை வந்து கேதர் பண்ண போறோம். யார்கிட்ட இருந்து கேதர் பண்ண போறோம்? கிளைண்ட். கிளைண்ட் இஸ் அ ப்ராடக்ட் ஓனர். Client is a product owner. Requirement gathering. Who is gathering the requirement? Business analyst. Okay, இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கு பின்னாடி பார்ப்போம். Product owner is client. Business analyst is gathering the requirement. Planning is happening among the group of team where project manager, architect, team lead, business analyst available. So இவங்கெல்லாம் இந்த பிளானிங்ல இருப்பாங்க. Design is going to be done by the UI UX designer. Development is going to be done by the full stack developer, mean stack developer, front end developer, all of them. டெவலப்மெண்ட்ல வந்து இந்த பிளானிங் ஸ்டேஜ்லயே நம்ம என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இந்த 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 சாஃப்ட்வேரை என்னென்ன, இந்த அப்ளிகேஷனை எந்தெந்த சாஃப்ட்வேரை வச்சு செய்ய போறோம். .NET வச்சு செய்ய போறோமா, .NET வந்து பேக் எண்டா வச்சிருக்கோமா, ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்டா வச்சிருக்கோமா, இல்ல ஆங்குலர் ஃப்ரண்ட் எண்டா இருக்கா, இல்ல .NET வந்து பேக் எண்டா இருக்கா, இல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வந்து .NETலயே செய்ய போறோமா, WPF அதை வந்து ஃப்ரண்ட் எண்டா வச்சுக்கிட்டு பேக் எண்டா .NET வச்சுக்க போறோமா, எங்க ஸ்டோர் பண்ண போறோம், SQL சர்வர் யூஸ் பண்ண போறோமா, இல்ல SQL யூஸ் பண்ண போறோமா, இல்ல MongoDB யூஸ் பண்ண போறோமா, இந்த மாதிரி எந்த டிபி யூஸ் பண்ண போறோம், எந்த ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ண போறோம், எந்த பேக் எண்ட் யூஸ் பண்ண போறோம், இதெல்லாம் பிளானிங்ல வச்சிருவோம். இந்த பிளானிங்ல முடிவு பண்ணதை டெவலப்மெண்ட்ல யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கர்ஸ் பில்ட் தி ஹவுஸ், டெவலப்பர்ஸ் ரைட் தி கோட் டு பில்ட் தி ஆப். ஸோ இந்த பிளானிங்ல முடிவு பண்ண சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கோட் எழுத போறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்டும், பேக் எண்ட் ஆங்குலரும், பேக் எண்ட் வந்து .NETஓ, ஃப்ரண்ட் எண்ட் ரியாக்டும், பேக் எண்ட் நோட் ஜேஎஸோ வச்சுக்க போறோம். அப்புறம் டேட்டா பேஸ் வந்து SQL சர்வரோ, SQLஓ, இல்லை MongoDBயோ ஏதோ ஒரு டேட்டா பேஸோ யூஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம கோட் அடிக்க போறோம். ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியா கோட் எழுதுவாங்க. பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க தனியா கோட் எழுதுவாங்க. எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ண போறோம். இன்டெகிரேட் பண்ணி
ஒரு ஒர்க்கிங் ப்ராடக்ட்டா குடுக்க போறோம். டெவலப்மெண்ட்ல நம்ம டிசைட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ யூஸ் பண்ணி, அதுக்கு டெவலப்பர்ஸ அசைன் பண்ணி, அவங்க வேலைய செய்ய போறாங்க. இதான் டெவலப்மெண்ட் நடக்க போகுது. டெஸ்டிங். நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க. டெவலப் பண்ணத செக் பண்ணணும். ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு. அப்படி இல்லன்னா வேஸ்ட் இல்லைங்களா? இப்ப ஆமா. இன்ஸ்பெக்ஷன், செக்கிங் தி ஒயர், பிளம்பிங், டெஸ்டிங் தி சாஃப்ட்வேர் டூ ஃபைண்ட் தி பக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் தான். ஸோ ஒயர் நம்ம போட போறோம். நம்ம எல்லாமே பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஆ அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இத செக் பண்ணணும். ஒயர், கியர், பைப்ப தொறந்தா தண்ணி வருதான்னு பார்க்குறோம். அப்புறம் ஒயரிங் இப்போ இந்த ஸ்விட்ச போட்டா இந்த லைட் எரியுதா? ஃபேன் ஸ்விட்ச போட்டா ஃபேன் தான் ஓடுதா? லைட் ஸ்விட்ச போட்டா லைட் தான் ஓடுதா? மென்னுங்கிற ஒரு மெனுவ கிளிக் பண்ணா மென்னுக்கான சர்வீசஸ் தான் வருதா? உமன்ங்கிற ஒரு மெனுவ கிளிக் பண்ணா உமனுக்கான சர்வீசஸ் தான் வருதா? கிட்ஸுங்கிற இத கிளிக் பண்ணா கிட்ஸுக்கான சர்வீசஸ் தான் வருதா? அந்த ப்ராடக்ட்ட ஆட் பண்ணா கரெக்ட்டா ஆட் ஆகுதா கார்ட்ல? அந்த ப்ராடக்ட்டுக்கான அந்த சர்வீசஸ்க்கான பிரைஸ தான் எடுத்துட்டு வருதா? கால்குலேஷன் கரெக்ட்டா இருக்கா? 2, 3 சர்வீசஸ ஆட் பண்ணோம்னா, அதுக்கான டோட்டல கரெக்ட்டா சொல்லுதா? கூப்பன் அப்ளை பண்ணதுக்கப்புறம், கூப்பன் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு சொல்லுதா? கூப்பன் வேலிடா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லுதா? பிளேஸ் பண்ணுதா? அந்த என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்ங்கிறத கரெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணுதா? இந்த மாரி எல்லாத்தையும் செக் பண்ணணும். இதுதான் டெஸ்டிங். டெப்ளாய்மென்ட். டெப்ளாய்மென்ட்னா என்ன? வீட எடுத்துக்கிட்டோம்னா, கிரகப்பிரவேசம் பண்ணி வீட்டுக்குள்ள போறது. சாஃப்ட்வேர யூஸ் பண்ணோம்னா, அத வந்து ஹோஸ்ட் பண்ணி லான்ச் பண்றது. நான் வெப்சைட் போட்டேன். www.vinodkumar.in. அத வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்ல. எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது? டெப்ளாய்மென்ட்னா என்ன? டெப்ளாய்மென்ட் எப்படி பண்றது? ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? நான் இன்ன வரையும் அத யூஸ் பண்ணதில்ல மாஸ்டர். நீங்க பண்ண பேஜ எப்படி பார்க்குறீங்க? ஆன்லைன்ல. ஓகே மாஸ்டர். ம். இப்ப ஒரு வீடு எடுத்துக்கங்க. வீடுக்கு முக்கியமான இது என்ன? ஒரு வீடு கட்டணும்னா, அதுக்கு முக்கியமான தேவை என்ன? லேண்ட். ம். சூப்பர். ஓகேங்களா? லேண்ட் தான் முக்கியம். ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோட பட்டா வேணும். ம். ம். ஓகே. ஓகே. இது 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 கொஞ்சம் ஒரு பிகினரா உங்களுக்கு மொத்தமா திங்க் பண்ண முடியாது. ஸோ, அ லேண்ட் வேணும் இல்லைங்களா? அப்ப வெப்சைட் வந்து நீங்க செஞ்ச வெப்சைட்ட லான்ச் பண்ணணும். அல்ல ஒரு இடத்துல போட்டு வச்சிருந்தா தான் அத யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதுக்கான எஸ் மேம். பிளேஸ் வேணும். ஸோ, அதுதான் வந்து டெப்ளாய் பண்றதுக்கான ஹோஸ்டிங் ஸ்பேஸ் அப்படிம்பாங்க. ஹோஸ்டிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து கிளவுட் வந்துருச்சு. நம்ம கிளவுட்ல ஒரு ஸ்பேஸ் வாங்கி போடலாம். முன்னாடிலாம் ஒரு இப்படி வச்சுக்கங்க. கம்ப்யூட்டர் சம்மந்தமாவே பேசுவோம். இப்ப அ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? ஒரு சாஃப்ட்வேர எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? ஐடென்டிஃபைனா ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கு. ஓகே மாஸ்டர். ஓகேங்களா? அத எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? நெறைய ஃபுட் டெலிவரி ஆப் இருக்கு. ஆ இப்போ பார்த்தாலே ஒவ்வொரு பார்த்தாலே தெரியாது. பேர வச்சு தானே முடிவு பண்ண முடியும். ஆ ஒரு சாஃப்ட்வேர ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு பேர் வேணும் இல்லையா? ஆ ChatGPT, Gemini, Zomato, Swiggy, Windows, Apple இதெல்லாம் என்னது? எல்லாம் பேரு. பேரு. ம். ஓகேங்களா? இந்த பேர ஆப்பிள்ன்னு நம்ம டைப் பண்ணா அந்த ஆப்பிள் வந்துருமா? இல்ல Zomatoங்கிறது Zomatoன்னு டைப் பண்ணா Zomato கிடைச்சிருமா நமக்கு? இல்ல கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அப்ப? இப்ப வந்து Google இருக்கு. Google. Googleங்கிறது ஒரு பேரு. இப்ப நம்ம Googleல போய் நமக்கு தேவையானத ஒண்ணு தேடணும்னா என்ன பண்ணுவோம்? அதோட நேமு கீவேர்ட்ஸ் ஏதாவது டைப் பண்ணுவோம்.
கீவேர்ட்ஸ் டைப் பண்றது 2வது. ஆ. முதல் ஸ்டேஜ் என்ன? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? நமக்கு அதான் அதோட பேரு டைப் பண்ணா வந்துரும். அதான் பேர் என்ன என்ன டைப் பண்ணுவீங்க? என்ன தேவை? என்ன லேப்டாப்னா லேப்டாப்னு டைப் பண்ணா வந்துரும். நோ நோ நோ. தட் இஸ் தி நெக்ஸ்ட் கீவேர்ட் சர்ச்சிங் ஆப்ஷன். பிஃபோர் யூ ஆர் சர்ச்சிங் சம்திங், வாட் யூ ஆர் டூயிங்? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? First step is to type the URL in the address bar, correct? ஓகே. www.google.co.in, www.google.com. ஓகே மிஸ்டர். ஒரு வீட்டுக்கு போகணும்னா அந்த வீட்டோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த அதானே முக்கியம். ஸோ ஆ. டொமைன் நேம், அதுக்கு பேர் தான் நேம். டொமைன் நேம், நேம் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் டொமைன் நேம் இஸ் டிஃபரெண்ட். ஓகே. டொமைன் நேம் இஸ் நத்திங் பட் தி URL. zomato.in ஆன்லைன்ல போய் ஆப் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, ஆப் யூ ஹாவ் டு இன்ஸ்டால். ஸோ ஃபார் தட் ஆல்சோ யூ நீட் நேம். இன் தி ஆப் ஸ்டோர், இஃப் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தட் பர்டிகுலர் திங், யூ ஹாவ் டு டைப் தி நேம். இன் ஆப் ஸ்டோர் இட் இஸ் நேம், இன் வெப் இட் இஸ் டொமைன். டொமைன் நேம். ஓகே, ஓகே முதல்ல மிஸ்டர். ஒரு டொமைன் வாங்கும். வீடு கட்டி வீடு வாங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இடம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ அந்த பேரு தான் google.com. அந்த ஓகே. ஸ்பேஸ் தான், வீட்டுக்கான இடம் தான் ஹோஸ்டிங் ஸ்பேஸ். அந்த ஹோஸ்டிங் ஸ்பேஸ் தான் வேணும். இப்ப சீகோலன்ங்கிறது ஒரு ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸ். அதுல நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க ரமேஷ்னு. ஓகே, அதுதான் பேரு. உங்க கம்ப்யூட்டர்ல சீகோலன்ங்கிறது ஒரு வாஸ்ட் ஸ்பேஸ் 10 GB. அந்த 10 GB தான் ஹோஸ்டிங் ஸ்பேஸ். சீகோலன்ங்கிறது ஹோஸ்டிங் ஸ்பேஸ். அதுல ரமேஷ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபோல்டர் தான் அந்த வீட்டோட நேம். வீடு, அந்த 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 ஃபோல்டர் தான் அந்த வீட்டோட இடம்னு வச்சுக்கங்க. அந்த அந்த ஃபோல்டர் இருக்கிற மஞ்சள் கலர் அந்த அந்த இமேஜ் தான் வீடு. அந்த மஞ்சள் கலருக்கு கீழே இருக்க ரமேஷ்ங்கிற ஃபோல்டர் நேம் தான் வீட்டோட நேம். ஸோ அந்த வீட்டை தேடணும்னா சர்ச் பார்ல போயிட்டு ரமேஷ்னு தேடுவீங்க. அதே சீகோலன்ல வினோத்துங்கிற வீடும் இருக்கு. அந்த மஞ்சள் கலர் ஸ்பேஸ் இருக்கு. அந்த வீட்டோட நேம் வினோத். இப்போ நிறைய வீடு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் வீடை தேடணும்னா சர்ச் பார்ல போய் ரமேஷ்னு டைப் பண்ணா அந்த வீட்டோட இதை கொண்டாந்து கொடுத்துரும். அதுதான் டெப்ளாய்மெண்ட். வீட்டோட இடம் தான் அந்த சீகோலன் தான் ஹோஸ்டிங் ஸ்பேஸ். அந்த ஃபோல்டர் நேம் தான் டொமைன் நேம், அந்த வெப்சைட்டோட நேம். ஸோ ரெண்டுமே லிங்க் ஆயிருக்கு. அதனால தான் இந்த நேமை டைப் பண்ணா அந்த ஹோஸ்டிங் ஸ்பேஸ்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நமக்கு அந்த இதுல கொடுக்குது. www.google.comனு அடிச்சோம்னா அந்த google.com அந்த index.html அல்லது index.php அதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த ஹோம் பேஜை எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இதான் டெப்ளாய்மெண்ட். ஓகே மாஸ்டர். ஏமா தெரிஞ்சுக்கணும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? இல்ல மாஸ்டர். ஓகேங்களா? இப்ப டெப்ளாய்மெண்ட் பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணிட்டோம், டெப்ளாய் பண்ணிட்டோம், மெயின்டைன் பண்ணணும். ஹவுஸ் நீட்ஸ் அக்கேஷனல் ரிப்பேர்ஸ். ஏதோ ஒரு கிராக் வருது, ஏதோ ஒரு பெயிண்ட் ஒரு இடத்துல உளுந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சின்ன சுத்தியில வச்சு ஆணி ஆணி அடிக்கும் போது பேந்து வந்துருச்சு. அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணோம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் நீட்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ். அப்டேட்ஸ் அண்ட் பக் ஃபிக்சஸ்னா நான் உள்ள போகும்போது ஒரு ஃபீச்சர்ஸ், ஒரு சில ஃபீச்சர்ஸோட போனேன். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸோட போனேன்? ஹேர் கட்டு, ஃபேஷியலு, மேக்கப்பு. மேக்கப்போட நான் போகலை ஆக்சுவலாக. ஹேர் கட்டு, ஃபேஷியலு, இந்த மாதிரி சலூனில் இருக்க ஒரு ஃபீச்சர்ஸ் கூட போயிட்டேன். சலூனில் மட்டும்தான் அந்த வேலைகளை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் சலூனை தவிர டைரெக்டாக ஹோம் விசிட்டும் பண்ணுறேன்.
டோர் ஸ்டெப் சர்வீஸும் இருக்குங்கிறத வந்து நான் ஆட் பண்ண விட்டுட்டேன். அப்போதைக்கு என்கிட்ட சர்வீஸ் இல்லை, அதுக்கான ஆளும் இல்லை. ஸோ டோர் ஸ்டெப் சர்வீஸை வந்து நான் இன்க்ளூட் பண்றேன். அப்ப அந்த டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கான எல்லா வேலைகளையும் ஃபர்ஸ்ட்லேருந்து செய்யணும். டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கான ரெக்குயர்மெண்ட்டை கிளைண்ட் கிட்ட இருந்து கேதர் பண்ணணும், அதுக்கான பிளான் பண்ணணும், அதுக்கான டிசைனை பண்ணணும், டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெஸ்டிங் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் டெப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஒவ்வொரு விஷயமும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு வரும். புரியுதா ரமேஷ்? புரியுது சார். அதாவது எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இதான் லைஃப் சைக்கிள். ஸோ நான் வந்து அந்த www.டாட் யூ லுக் குட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். அந்த யூ லுக் குட்ல அந்த பியூட்டி பார்லர்ல நான் வந்து மென்னுக்கான சர்வீஸ் என்னென்னோட போனேன், எல்லா சர்வீசஸும் கொடுத்தேன். ஆனா டோர் ஸ்டெப் சர்வீசஸ்ங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட இல்லாம போயிடுச்சு. அந்த சர்வீசஸ் நிறைய பேர் கஸ்டமர் கேட்டனால அதுவும் அவைலபிளா இருக்குன்னு நான் வெப்சைட்ல லிஸ்டிங் பண்ணணும். அந்த லிஸ்டிங்கை வந்து எப்படி பண்ணணும்? அந்த டோர் ஸ்டெப் சர்வீசஸ்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்றீங்க, இல்ல சலூன்ல இருக்க எல்லா சர்வீசஸையும் நீங்க கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத கிளைண்ட் கிட்ட கேட்கணும். அதான் ரிக்யர்மெண்ட் கேதரிங். அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசைன் பண்ணணும். பிளானிங்ல என்ன பண்ணணும்? எந்த சர்வீசஸ் முதல்ல வைக்கணும், எந்த சர்வீசஸ் ரெண்டாவது வைக்கணும், உமனுக்கு டோர் ஸ்டெப் சர்வீசஸ் என்ன இருக்கு, மென்னுக்கு டோர் ஸ்டெப் சர்வீசஸ் என்ன இருக்கு, கிட்ஸுக்கு டோர் ஸ்டெப் சர்வீசஸ் என்ன இருக்கு, அது அதை அதெல்லாம் வைக்கணும். அதை எப்படி டிசைன் பண்ணணும்? மென்னுங்கிற மெனுக்கு கீழேயே டோர் ஸ்டெப் சர்வீசஸ்னு கொடுக்கறதா, இல்ல டோர் ஸ்டெப் சர்வீசஸ்னு தனியா ஒரு ஆப்ஷன் வச்சு அதுக்கு கீழே மென் உமன் உமன். கிட்ஸ் கொடுக்கறதா, இல்ல ஆல்ரெடி அவைலபிள் மென் உமன் கிட்ஸுக்கு கீழே டோர் ஸ்டெப் சர்வீசஸ்னு ஒன்று ஆட் பண்றதா, இதெல்லாம் பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி அதை டிசைன் பண்ணணும். டோர் ஸ்டெப் சர்வீசஸை கிளிக் பண்ணோன்னே எல்லாத்தையும் ஒரே பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றதா, அதுல எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்றதா, அந்த அந்த இதை டிஸ்ப்ளே பண்ணணும். டோர் ஸ்டெப் சர்வீசஸ்க்கு அடிஷ்னலா ஏதாவது சார்ஜஸ் இருக்கா, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு அதை டிசைன் பண்ணி வைக்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன், டோர் ஸ்டெப் சர்வீசஸ் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு மெனுக்கு கீழேயும் ஆட் பண்ண போறேன். மென் உமன் கிட்ஸுக்கு கீழேயும் ஆட் பண்ண போறேன். அதை கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜுக்கு மென்னுக்கான பேஜ் மட்டும் ஓப்பன் ஆகும். உமன்ல இருந்து கிளிக் பண்ணா உமனுக்கான பேஜ் மட்டும் கிளிக், கிட்ஸை கிளிக் பண்ணா கிட்ஸுக்கான இது மட்டும் ஓப்பன் ஆகும். அதுல அவங்களுக்கான ஸ்பெசிபிக் டோர் ஸ்டெப் சர்வீசஸ் என்ன அவைலபிள் அப்படிங்கிறத டிஸ்ப்ளே பண்ண போறேன். அப்புறம் அந்த சர்வீசஸை ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா அது கார்ட்ல வரும். கார்ட்ல வந்தோடனே பே பண்ணணும். டோர் ஸ்டெப் சர்வீசஸ்க்கான அமௌண்ட் எப்படி கலெக்ட் பண்றோம்? கேஷா கலெக்ட் பண்றோமா, இல்ல கார்டு எடுத்துட்டு போய் கலெக்ட் பண்றோமா, இல்ல ஆன்லைன்ல ஒரு ஸ்கேனர் காமிச்சு கலெக்ட் பண்ண போறோமா? இதெல்லாம் செஞ்ச பிறகு டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் டெவலப் பண்ணணும். அதை டெவலப் பண்ணி அப்புறம் டெஸ்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி கொண்டு வரணும். அதுல ஏதாவது பக்ஸ் வந்துச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணும். ஹோஸ்ட் பண்ணிட்டோம் டோர் ஸ்டெப் சர்வீசஸ். டோர் ஸ்டெப் சர்வீசஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டோம், எங்க டெப்ளாய் பண்ணிட்டோம். டெப்ளாய் பண்ணதான் நமக்கு தெரிய வருது, ஆஹா இன்ஸ்டோர் பர்சன்னா இன்ஸ்டோர் பர்சன் விசிட்டுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் இருக்கு, கேஷை வாங்கி கொடுத்துடலாம், கேஷை வாங்கி கல்லால போட்டுடலாம், ஓனர் கல்லால உட்காந்துருப்போம்ல. இப்ப சர்வீசஸ் பண்ண போறவர் வந்து எம்ப்ளாயி, எம்ப்ளாயி காசை வாங்கிட்டு கொடுக்குறாரா கொடுக்கலையாங்கிற ஒரு இது இருக்கே. இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த ஒரு பக் இருக்கே, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இப்ப சர்வீசஸ் போனோம்னா யார் போறா, யார் போறா, எந்த பர்சன் போறாங்க இந்த சர்வீஸுக்கு, அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை சர்வீசஸ் அட்டன் பண்றாங்க அப்படிங்கிறத நோட் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்லாம போயிடும். ஸோ அவங்க 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 வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்களா இல்லையா, கொடுக்கலன்னா அமௌண்ட் சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ டோர் ஸ்டெப் சர்வீசஸ்ல இதெல்லாம் டிஃபிகல்டிஸ் இல்லையா? இப்போ நான் வந்து இப்போ ரமேஷ் வீட்டுக்கு வர்றேன். நம்ம ரமேஷ் வீட்டுக்கு வந்து
இந்த ரமேஷ்க்கு ஹேர் கட் பண்ணி விடுறேன். ஹேர் கட் பண்ணிட்டு இப்போ வந்து வினோத் குமாருங்கிறது குமாருன்னு ஒரு ஓனர் இருக்காப்புல. நான் அந்த ஓனர் குமார் கிட்ட வினோத்ங்கிறவர் ஒரு எம்ப்ளாயி. ரமேஷ் வந்து டோர் ஸ்டெப் சர்வீசஸ் ஹேர் கட்டுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காப்புல. அதாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காப்புல. நான் வந்து ரமேஷுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டேன்னா இது ஒரு ஃப்ளா தானே. டோர் ஸ்டெப் சர்வீஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க, பட் அந்த ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது? ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் இல்லையா? இப்ப அந்த அமௌண்ட் வந்து இப்ப நான் முடி வெட்டுறதுக்கு 500 ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்றேன்னா ஒரு நாள் சம்பளமே அந்த எம்ப்ளாய்க்கு 3 ரூபா தான் இருக்கும். ஸோ 500 ரூபாய் வாங்கிட்டு போகக்கூடாது. அப்போ வந்து ஒரு நம்பிக்கையான ஆளை தான் போட்டிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நாளைக்கு தான் வந்து அவருடைய சேலரி 300 ரூபா. ஆனா ஒரு மாசத்துக்கு 9,000. ஸோ அந்த 500 ரூபாயை அவர் வாங்கிட்டாலும் அதை கால்குலேட் பண்ணி கழிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த அப்ளிகேஷன்ல அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம விட்டுட்டோம். அதுதான் வந்து ஒரு பக். இல்லாட்டினா அது என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதை பக்னு சொல்ல முடியாத ஒரு என்ஹான்ஸ்மெண்ட். இனிஷியலி we thought of introducing this to clients, but this has some difficulties in getting the amount from client and adjusting that particular amount. If the amount is not handed over to the client, that has to be adjusted in the salary of that எம்ப்ளாயி. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து மிஸ் ஆயிருச்சு. ஸோ அதை வந்து என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி வரும்? அந்த என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி வரும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள? எப்படி வரும் இந்த அப்ளிகேஷனுக்குள்ள? திரும்ப ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். ரிக்வயர்மெண்ட் கேதர் பண்ணணும், பிளான் பண்ணணும், டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் வருது, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இல்ல என்ஹான்ஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். இது வந்து ஒரு லைஃப் சைக்கிள். ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் எல்லாம் வரணும் லாஸ்ட் வரைக்கும். அந்த 7 ஸ்டெப்பும் ப்ராப்பரா நடக்கணும். ரிக்வயர்மெண்ட் கேதரிங், பிளானிங், டிசைனிங், டெவலப்பிங், டெஸ்டிங், டெப்ளாயிங், மெயின்டெனன்ஸ். இந்த ஒவ்வொரு இதுக்கும் எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். புரிஞ்சுதுங்களா? ஓகே மாஸ்டர். இப்போ எல்லா ஸ்டெப்பையும் சொல்லுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பையும். ஃபர்ஸ்ட் ரெக்யூப்மெண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் டிசைனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெஸ்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலோ அல்லது பக் ஏதாவது வந்துருச்சோ. பக்னா இப்போ கால்குலேட் ஒழுங்கா ஆக மாட்டேங்குது. 3 சர்வீஸ் ஆட் பண்ற வரைக்கும் கால்குலேட் நல்லா ஆகுது. 4ஆவதா ஒரு சர்வீஸ் ஆட் பண்ணும்போது கால்குலேஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. இதை நம்ம டெஸ்டிங்லேயே விட்டுருப்போம். நம்ம மேக்ஸிமமே 3 சர்வீசஸ் மட்டும் தான் ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு கஸ்டமர் வந்து ஹேர் கட் பண்ணி, ஷேவிங் பண்ணி, ஃபேஷியல் மேக்கப் பண்ணி, மெடிக்யூர் பெடிக்யூரும் பண்றாப்புல. நம்ம வந்து டெஸ்ட் பண்ணும்போது இனிஷியலா 3 சர்வீசஸ் மட்டும் ஆட் பண்ணி எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணியிருப்போம். ஒரு 4வது சர்வீசஸ் ஆட் பண்ணி டெஸ்டே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா ரியல் டைம் செனாரியோ வந்து 4 சர்வீசஸ் கூட ஒருத்தர் அவைல் பண்ணலாம். அந்த 4 சர்வீசஸ் ஆட் பண்ணும்போது ஒர்க் ஆகுதாங்கிறது சில சமயம் ரியல் டைம்ல தான் தெரியும். டெஸ்டிங் டைம்ல டெஸ்டரோட நோக்குல தான் போவாரு. இந்த மாதிரி இப்படி 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 போறாங்கன்னு. அப்போ ரியல் டைமா வரும்போது ஒரு பக் வரும். அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பக் ஃபிக்ஸிங் வந்து டைரக்டா டெவலப்மெண்ட் டீமுக்கு போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் திங். ஒன்லி தேர் இஸ் a bug we have to fix. So that bug will be directly reported to development team. They will fix it. After fixing it, deployment, testing, sorry, after fixing, அப்பயுமே ஃபிக்ஸிங் வந்து டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் இந்த ஸ்டேஜுக்கு போகணும். ரிக்வயர்மெண்ட் கேதரிங் இங்க இல்ல, பிளானிங் இல்ல, டிசைனிங் இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இட் ஹஸ் பீன் டன். Okay, sir. We have completed already planning, we have completed already designing, we are planning, the requirement gathering, planning, design, development, everything has been done already. In that particular thing there is a bug. So fixing the bug will start from development,
டெஸ்டிங், டெஸ்ட் deployment, maintenance. So everything should start from their place only. So if it is a problem in so requirement gathering, it has to start from there. If it is a bug fix, it has to start from development. டெவலப்மெண்ட். From development, next all cycle should be completed. புரிஞ்சுதுங்களா? இந்த சைக்கிள் வந்து ஓகே மாஸ்டர். எங்க ஸ்டார்ட் பண்ணுதோ அதுக்கப்புறம் உள்ள எல்லா சைக்கிளையும் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணி தான் முழுமையாகும். இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சாஃப்ட்வேர் ஓகே டெவலப்மெண்ட் மாஸ்டர். லைஃப் சைக்கிள். இதுல ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை எங்க வரும் சொல்லுங்க? ஃப்ரண்ட் அண்ட் டிசைனிங்ல வரும் மாஸ்டர். ம். ம். டிசைனிங்ல மட்டும்தான் வருமா? டிசைனிங் யூஐஎக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங் வந்து பிளானிங்ல வரும். பிளானிங் ஃபர்ஸ்ட் எப்படி அந்த லே அவுட் பண்றது எல்லாமே வரும் அதுல. ம், ம், ம். உங்களுடைய பிளேஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் டெவலப். 3ல இருந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட வேலை ஸ்டார்ட் ஆகும். ஓகே மாஸ்டர். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். சாஃப்ட்வேர் இஸ் மேட் இன் ஒன் கோ. சாஃப்ட்வேர் இஸ் நாட் மேட் இன் ஒன் கோ. ஓகே Okay, மாஸ்டர். it goes through careful steps, just like building a house. We plan, design, so all these steps involved. The whole journey is called software development life cycle. ஓகேங்களா? இதுதான் சாஃப்ட்வேர் ஓகே. டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. when a person entering into the software development or into the IT field, he should have knowledge about the software development life cycle and that person's role, where it starts from in the life cycle of the software, where our work is starting, what is the responsibility of our work, what are all the dependencies, நம்மளை நம்பி யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஓகே மாஸ்டர். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய உங்களுடைய ரோல் எங்க ஸ்டார்ட் ஆகுது? டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பிளானிங்லையும் டிசைன்லையும் முடிவு பண்ணதை டெவலப்மெண்ட்ல அப்படியே கொண்டாடணும். ஓகே, ஓகே மாஸ்டர். பிளானிங்லையும் டிசைன்லையும் முடிவு பண்ணதை டெவலப்மெண்ட்ல அப்படியே கொண்டாடணும். ஓகே, லுக் அண்ட் ஓகே ஃபீல், மாஸ்டர். அப்பீலிங் லுக் அண்ட் ஃபீல் இருக்கணும். லுக் அண்ட் ஃபீல் வந்து சிறப்பா இருக்கணும். ஓகே மாஸ்டர். இதுவும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டிபெண்டன்சி என்ன? உங்களை நம்பி யார் யாரெல்லாம் இருக்காங்க? டெஸ்டிங் டீம் இருக்காங்க. பிளானிங்லையும் டிசைன்லையும் முடிவு பண்ணதை டெவலப்மெண்ட்ல நம்ம அப்படியே கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே மாஸ்டர். பிளானிங்க்கு 1 மணி நேரம், ஒரு 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 மாசம், டிசைனிங்க்கு 1 மாசம். இந்த ப்ராஜெக்ட் மொத்த ப்ராஜெக்ட்டும் நம்ம 7 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணதான் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பிளானிங்க்கு 1 மாசம், பிளானிங் அவங்க ரோலை அவங்க பண்ணிட்டாங்க. ரிக்யர்மெண்ட் கேதரிங் பிஏ அவருடைய ரோலை கரெக்டா பண்ணிட்டாப்ல. பிளானிங் ஆர்கிடெக்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், டீம் லீடு, யூஐ யூஎக்ஸ் டிசைனர் எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி டிசைன் பண்ணிட்டாங்க 3வது மாசத்துல. டெவலப்மெண்ட் 4th மந்த். உங்களுடைய பார்ட் 4வது மாசத்துல கம்ப்ளீட் பண்ணணும். இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. 5வது மாசத்துல டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டர் வெயிட்டிங்ல இருப்பான். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் 4வது மாசத்துல முடிஞ்சாதான் 5வது மாசத்துல டெஸ்டர் டெஸ்ட் பண்ண முடியும். 6வது மாசத்துல டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ உங்களை நம்பி யார் இருக்கா? டெஸ்டர் இருக்கான். அந்த டிபெண்டன்சி தெரியணும். உங்களுடைய வேலையோ உங்களை நம்பி யார் இருக்காங்கிறது தெரியணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது தெரியணும். எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய ரோல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல எப்ப வருது, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நம்மளை நம்பி யார் யாரெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த வேலையை கரெக்டா செய்ய முடியும்.
ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை நீங்க செய்யும் போதும் இருக்கும். ஓகே மாஸ்டர். இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஓகே ஓகே. ஓகே. உங்களுக்கு எதுவும் பிரேக் வேணுமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா? 2 ஹவர்ஸ் கிளாஸ் 1 1/2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hour இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா இல்ல சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாம் மாஸ்டர். ஓகே. இதுல எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லையா உங்களுக்கு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாஸ்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிளை யூஸ் பண்ணி எப்படி சாஃப்ட்வேர் நம்ம பண்றோம்? அது 2 விதமான மெத்தட் இருக்கு. ஒன்னு வாட்டர் ஃபால் மெத்தட்னு ஒன்று இருக்கு. இன்னொன்னு அஜைல் வாட்டர் ஃபால் அண்ட் அஜைல் இருக்கு. இப்போதைக்கு அஜைல் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அஜைல் வந்து பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாட்டர் ஃபால்னா என்னன்னு பார்ப்போம். வாட்டர் ஃபால் மாடல் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது இல்லை, ஆனா இதை யூஸ் பண்றாங்க. பட் இந்த வாட்டர் ஃபால் மாடல்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இல்லாம இந்த வாட்டர் ஃபால் மாடல் இல்லை. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணி தான் இந்த வாட்டர் ஃபால் மாடல் இருக்கு. வாட்டர் ஃபால் இந்த மாடல் வாட்டர் ஃபால் மாடலும் அந்த அஜைல் மாடலும் என்னது மாஸ்டர்? அது சொல்றேன், அதுதான் சொல்றேன். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? மாஸ்டர். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி வேணும் இல்லைங்களா? அந்த மெத்தடாலஜி தான் வாட்டர் ஃபால் அண்ட் அஜைல். ஸோ இந்த 7 ஸ்டெப்புமே வாட்டர் ஃபால் மாடல்லையும் இருக்கும், அஜைல்லையும் இருக்கும். அதை எப்படி யூஸ் பண்றோம், அந்த மெத்தட் எப்படி? A step by step linear process of software development. Each phase must be completed before moving to the next step. Okay. Like building a house from a fixed blueprint. Once started, it is hard to change anything. இதுதான் வாட்டர் ஃபால் மாடல். என்னது? A step by step linear process of software development. லீனியர், ஒரு நேர்கோட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செல்லக்கூடிய ஒரு மாடல் தான் இது வாட்டர் ஃபால் மாடல். ஈச் ஃபேஸ் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் மூவிங் டு தி நெக்ஸ்ட். ரிக்வயர்மெண்ட் கேதரிங்ல இருந்து நீங்க பிளானிங்க்கு போகணும்னா ரிக்வயர்மெண்ட் கேதரிங் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆனதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். லைக் பில்டிங் a house from a fixed blueprint. Once started, it is hard to change anything. This is what the core thing of waterfall model. இந்த ப்ளூ பிரிண்ட் போட்டோம்னா அதுல இருந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. waterfall மாடல்ல. So this is what the core concept. This is what the core idea of waterfall model, and that itself the drawback for the waterfall model. ஏன் அப்படி சொல்றேன்? ஒன்ஸ் பில்டிங் கட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா பில்லர் இங்கதான் போடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அங்கதான் பில்லர் போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப் லீனியர் ப்ராசஸ். ஒரு பில்டிங் கட்ட 8 மாசம் ஆகும்னா 8 மாசம் ஆகும். அந்த ப்ராசஸ் வந்து மாறவே மாறாது. ஸோ ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு, ப்ளூ பிரிண்ட் போட்டு பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒரு ப்ராசஸ், ஈச் ஃபேஸ் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் மூவிங் டு தி நெக்ஸ்ட். ஸோ ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா பில்லர் போட்டு ஃபவுண்டேஷனை ஒட்டி பில்லரை ஒட்டி ரூஃபை ஒட்டி தான் நெக்ஸ்ட் ஃப்ளோரை ஒட்டி தான் நெக்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சோடனே பிளாக்கிங் ஆஃப் தி ஹவுஸ். பிளாக்கிங்னா அந்த பில்லர் எங்கெங்க இருக்கோ, இங்கெங்கெல்லாம் வீடு இருக்கும், இங்கெங்கெல்லாம் கிச்சன் இருக்கும், இங்க பெட்ரூம் இருக்கணும், அதை வந்து பிளாக் பண்ணணும்.
அந்த பிளாக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் லாக்ஸ் போடணும். ரூஃப் போடும் போதே எலக்ட்ரிக் ஒயருக்கான ப்ரொவிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் விண்டோஸ் டோர் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஒயர்ஸ் அனுப்பணும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்ல ஒண்ணுமே மாறாது. ஸோ அந்த 8 மாசம் வேலையும் ஒன்ன தொட்டு ஒண்ணு அப்படியே ஒண்ணு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது ஓகே வந்து ஒரு மாஸ்டர். வீட்டுக்கான முடிவு. இதுதான் வாட்டர் ஃபால் மாடல். இதுல என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி, பிளான் பண்ணி, ரிக்வயர்மெண்ட்டை கேதர் பண்ணி, பிளான் பண்ணி, டிசைன் பண்ணி, டெவலப் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, டெப்ளாய் பண்ணி, மெயின்டெனன்ஸ்ல தான் போய் அதுல உள்ள பிரச்சனை தெரியும். ஓகே. ஓகே மாஸ்டர். மெயின்டெனன்ஸ்ல தான் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தெரியும். ம்? ஓகே. அதுதான் ஒரு டிராபேக். அந்த 8வது மாசம் தான், ஓ இத இப்படி பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப் வச்சு உள்ள வரும்போது அங்க ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்டுட்டோம். ஒரு 10 10x10 ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா டோர் வச்சுட்டோம். அந்த 10x10 வந்து ஒரு ரூமா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். அங்க ஒரு 2 செவரை வச்சு ஒரு டோரை வச்சிருந்தோம்னா ஒரு ரூம் ஆயிருக்கும். 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஒருத்தருக்கு ரூம் இல்லாம போச்சு அப்படின்னு 8வது மாசம் தான் தெரியும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யூஸ்ல வரும்போது தான். அதுதான் ஒரு டிராபேக்கே. அதை மாத்த முடியுமா? முடியாது மாஸ்டர். முடியாது இல்லைங்களா? ஏன்னா ம். அங்க பில்லரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பிளாக் போடுறதுக்கான வாய்ப்பே இல்ல. சோ இதான் வாட்டர் ஃபாலோட டிராபேக். என்னன்னா, ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சு, அதாவது வாட்டர் ஃபால் என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப் லீனியர் ப்ராசஸ். ஒன் ஸ்டெப் should be completed before starting the next step. Okay, as per the blueprint தான் போகணும். So requirement gathering, planning, designing, development, deployment and maintenance. டெஸ்டிங் டிப்ளாய்மெண்ட். டெஸ்டிங் இருக்கு இல்லையா? இப்போ டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறம் டெஸ்டிங் இருக்கு. ஸோ இந்த டெஸ்டிங்ல தெரிஞ்சிடணும். ஒரு சில சமயத்துல இந்த டெஸ்டிங்ல தெரியுது. ஓகேங்களா? ஆனா டெஸ்டிங் எப்ப நடக்குது? 7 மாசம். இது வந்து இதோட 7வது மாசம் நம்ம டெலிவரி பண்ணணும். ரிக்வயர்மெண்ட் கேதரிங் ஒரு மாசம் முடிஞ்சிச்சு. பிளானிங் 1 மாசம் முடிஞ்சிச்சு. டிசைனிங் 1 மாசம் முடிஞ்சிச்சு. டெவலப்மெண்ட் 1 மாசம் முடிஞ்சிச்சு. 5வது மாசம் டெஸ்டிங். இந்த ஃபிளா வந்து 5வது மாசம் தான் நமக்கு தெரியுது. ஆனா 7வது மாசம் நம்ம டெலிவரி பண்ணணும். சோ 5 மாசம் வரையும் நம்ம ஒவ்வொரு பிளானிங்க்கு 1 லட்சம், ரிக்வயர்மெண்ட் கேதரிங்க்கு 1 லட்சம், பிளானிங்க்கு 1 லட்சம், டிசைனிங்க்கு 1 லட்சம், டெவலப்மெண்ட்டுக்கு 1 லட்சம், டெஸ்டிங்க்கு 1 லட்சம், 5 லட்சம் செலவு பண்ணிட்டோம். 5 லட்சம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் 5 மாசத்துக்கு அப்புறம் 5 லட்சம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல உள்ள பிரச்சனையே நமக்கு தெரியுது இல்லைங்களா? சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹியூஜ். 1 லட்சம்ங்கிறது நமக்கு சிம்பிள். பட் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் பல கோடிகள்ல தயாராகுது. சோ அந்த சாஃப்ட்வேர்ல உள்ள பிரச்சனையே பல மாதங்களுக்கு பிறகு, பல லட்சங்கள், பல கோடிகள் செலவு பண்ண பிறகுதான் நமக்கு தெரிய வருது. In what stage we are coming to know that we are doing something wrong, or we are moving towards a wrong direction. That is what the problem. What is waterfall model? Like a like building a house from a fixed blueprint. Once started,
it is hard to change anything. So everything is fixed. From planning to maintenance, everything is fixed. For each thing, what are all the time required, that is fixed. What is the budget required for each thing, that is fixed. Once started, it is hard to change anything in between. Once started, it is hard to change anything in the middle. So after spending lot of time, after spending lot of money, we are coming to know it is not going to work. Is this a good approach? Is this a good approach? Does anybody like this approach? Does anyone like this approach after spending 5 months, after spending multiple crores of money? If I am coming to know that there is a flaw, there is an error, the way we are moving forward is wrong, will you like it? No, sir. I don't like it. So you need to find a solution for that, right? Okay, sir. அதுக்காக தான் இன்னொரு மெத்தடாலஜி வந்துச்சு. There are methodologies, but it is not replacing the software development life cycle. Waterfall model also using the software development life cycle. Agile model also, agile methodology also using the software development life cycle, but in a different way. What are all the advantages of waterfall and disadvantages of waterfall? Simple and easy to follow. Good for small and clear projects. ஒண்ணுமே இல்ல, ஒரு 4 பில்லரை போட போறோம், இல்லனா ஒரு 4 செவரு எழுப்ப போறோம், ஷீட் போட போறோம், அவ்வளவுதான் வீடு. கிச்சன் பாத்ரூம் டாய்லெட் பெட்ரூம் எல்லாம் கிடையாது. இதான் பிளான், இதான் பட்ஜெட், ஸ்டார்ட் பண்ணி முடி. எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் திங்ஸுமே இல்ல அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்ட் வெரி கிளியர். 1 ஏக்கர் நிலம் இருக்கு, எல்லாத்துலயும் பலாமரம் தான் நட போறேன். ஒவ்வொரு மரம் இதுல வந்து 1 ஏக்கர்ல 300 மரம் வைக்கணும், இவ்வளவு கேப் விட்டு வைக்கணும், இதான் பிளான், முடிச்சு விடு அப்படின்னா கிளியரான ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா it is the best suitable method. So simple and easy to follow. Waterfall models என்னது? சிம்பிளா இருக்கும், ஈஸி டு ஃபாலோ. ஒன்னு முடிஞ்சா ஒண்ணுல லீனியர் ப்ராசஸ். நேர்கோடு, ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கும். இது முடிஞ்சா இது முடிஞ்சா இது முடிஞ்சா இது முடிஞ்சா இது, அப்புறம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒரே பாதையில இருக்கும். என்ன பண்ணணும்? வீடு கட்டணுமா, ஷீட் வீடு கட்டணுமா, 4 செவரை எழுப்பி 4 சைடும் எழுப்புங்கயா, 10க்கு 10 ஒரு வீடு கட்டணும்யா. இந்த சைடு 10, அந்த சைடு 10, அந்த சைடு 10. ஹாலோ பிளாக் வைங்க, செங்கலை வைங்க, ஏதோ வைங்க, சிமெண்ட் வைங்க, அதை வைங்க, இதை வைங்க. முன்னாடி இருக்க வாலோட உயரம் 10 அடி இருக்கணும், பின்னாடி இருக்க வாலோட உயரம் 8 அடி இருக்கணும். அப்பதான் ஸ்லாண்டிங்கா ஷீட் போட முடியும். அந்த ஷீட் போடுறதுக்கு இந்த வால்ல வந்து ஒரு 4 ஸ்டீல் கம்பி வைக்கணும், 4 ஸ்டீல் கம்பி வைக்கணும், மேல ஷீட்டை போடணும், ஒரு ஷீட் இன்னொரு ஷீட்டுக்கு மேல இருக்கணும், ஸ்க்ரூ பண்ணணும். அந்த ஸ்க்ரூ பண்றதுக்கு இந்த ஸ்டீல் கம்பி உதவுது. இதான் வீடு. பிளான் கிளியர். வாட்டர்ஃபால் மாடல் யூஸ் பண்ணு. இது வந்து ஒரு வீட்டுக்கு சொன்னேன், ஆனா ரிக்வயர்மெண்ட் கேதரிங், சிம்பிள் அப்ளிகேஷன். எனக்காக ஒரு வெப்சைட் போட போறேன், எந்த ஒரு ஆபரேஷனுமே இல்லை. இதான் மெனு, ஹோம் பேஜ், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட் மீ, கான்டாக்டஸ், 4 மெனு. எதுவுமே டைனமிக் கிடையாது, சிம்பிள் டைனமிக் பேஜ். ஹோம் பேஜ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா என்னுடைய போட்டோ, ரைட் ஹேண்ட் சைடு என்னை பத்தின ஆர்டிகல். அபவுட் மீல நான் யாரு, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன எனக்கு தெரியும், அபவுட் மீ. சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், கரியர் கோச்சிங் பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், ரியாக்ட் தெரியும், ஆங்குலர் தெரியும்,
டாட்நெட் தெரியும், எஸ்கியூஎல் சர்வர் தெரியும், அசூர் தெரியும். இதெல்லாம் என்னுடைய சர்வீசஸ். இதெல்லாம் நான் டீச் பண்றேன். கான்டாக்டர்ஸ் என்னை கான்டாக்ட் பண்ணுமா, இதான் உன்னுடைய டீடைல்ஸ் என்டர் பண்ணு, நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, என்ன டிஸ்கிரிப்ஷன், நீ என்கிட்ட என்ன கத்துக்கணும், சப்மிட், எனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணணும். இதான் என்னோட ரிக்குயர்மெண்ட். வெரி கிளீன், சிம்பிள், கிளியர் ப்ராஜெக்ட், நோ காம்ப்ளெக்ஸ் ரிக்குயர்மெண்ட்ஸ். ரிக்குயர்மெண்ட் என்கிட்ட நான் தான் கிளைண்ட், என்னை கனெக்ட் பண்ணு, கிளைண்ட் கிட்ட ரிக்குயர்மெண்ட் வாங்கு, பிளான் பண்ணு, டிசைன் பண்ணு, டெவலப் பண்ணு, டெஸ்டிங் பண்ணு, டெப்ளாய்மெண்ட் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சிம்பிள், கிளீன் அண்ட் நீட். இந்த மாதிரி ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸுக்கு வாட்டர்ஃபால் மாடல் என்ன யூஸ் பண்ணுது? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் தான் யூஸ் பண்ணுது. ஆனா எப்படி யூஸ் பண்ணுது? லீனியர் ப்ராசஸ். இட்ஸ் அ லீனியர் ப்ராசஸ். Step by step linear process. One step should be completed before the next step starts. We cannot change anything in the middle once the project started. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இவ்வளவு இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும். 15 நாள்ல எனக்கு வெப்சைட் வேணும், 15,000 ரூபாய் பணம், அவ்வளவுதான். சிம்பிள். இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வாட்டர்ஃபால் ஆப்டான ஒன்று. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஹார்ட் டு மேக் எனி சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து எண்டு வரையும் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம். லேட் டிஸ்கவரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ரொம்ப லேட்டா தான் தெரிய வருது என்ன ப்ராப்ளம்ங்கிறது. நாட் ஐடியல் ஃபார் லார்ஜ் ஆர் ஃபிளெக்சிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஃபிளெக்சிபிள் ப்ராஜெக்ட்னா அப்பப்போ மாறக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அல்லது பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு வாட்டர்ஃபால் மாடல் உகந்ததான மெத்தடாலஜி கிடையாது. இதுதான் வாட்டர்ஃபால் மாடல். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? நோ சார். எதுக்கு யூஸ் பண்றோம் வாட்டர்ஃபால் மாடல்? ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். அதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது. வரிசையாக ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே. இதுலயும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? இதுல சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணாலும் அந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படியே தான் இருக்கும். ஓகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இஸ் தி பேஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே. Only the methodology is different. ஓகே மாஸ்டர். Okay, next. ஓகே மாஸ்டர். Agile. Agile என்ன? Agile is a flexible and step-by-step way to develop software. Work is done in small cycles called sprints with constant feedback and improvement. Like baking a cupcake first, then improving it to make the perfect cake. என்ன புரியுது இதுல உங்களுக்கு? கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருங்க, 1 மினிட்ல நான் வந்துடுறேன். ஓகே மாஸ்டர். இதை படிச்சுட்டு இதுல இருந்து என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. 1 மினிட்ல நான் வந்துடுறேன். சொல்லுங்க ரமேஷ், என்ன இதுல இருந்து புரிஞ்சிச்சு? இந்த அஜைல் மாடல் வந்து ஒரு
ஃப்ளெக்சிபிள் மாடல்ல சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு. அப்புறம் வந்து என்னோட ஃபீட்பேக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். ஓகே. அதாவது இதுல முக்கியமான விஷயமே அஜைல் இஸ் a flexible and a step by step way to develop a software. ஸோ இதுவுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வே டு டெவலப் a software தான். ஓகே மிஸ்டர். பட் ஒர்க் இஸ் டன் இன் a small cycles called sprints. ஆனா என்ன பண்றோம்? ஒர்க் இஸ் டன் இன் a small cycles. It's not about லார்ஜ். 7 months. ஓகே மிஸ்டர். It's not about 7 months. இதுலயும் நம்ம ரிக்குவயர்மெண்ட் கேதர் பண்றோம், இதுலயும் நம்ம பிளான் பண்றோம், இதுலயும் நம்ம டிசைன் பண்றோம், இதுலயும் நம்ம டெவலப் பண்றோம், இதுலயும் நம்ம டெஸ்ட் பண்றோம், இதுலயும் நம்ம டெப்ளாய் பண்றோம், மெயின்டெனன்ஸ் வந்து பண்றோம். ஆனா எப்படி பண்றோம்? அதுதான் இங்க விஷயமே. எனக்கு நான் சொன்ன என்னுடைய வெப்சைட் எடுத்துக்கோம். இதுல வந்து ஹோம் பேஜை மட்டும் பிளான் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் அஜைல எனக்கு வெப்சைட் வேணும்னா என்ன பண்ணணும்? முக்கியமான 2 விஷயம் என்ன? எனக்கு வெப்சைட் வேணும். வெப்சைட்டுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் என்ன? ரெக்யூர்மெண்ட்ஸ். நான் வீடு கட்டணும். வீடுக்கு தேவையான முக்கியமான 2 விஷயங்கள் என்ன? லேண்டு. ஸோ முதல்ல எனக்கு ஒரு லேண்டுக்கான ஸ்பேஸும், அதுக்கான எனக்கு ஒரு யூஆர்எல் வேணும் இல்லைங்களா? டொமைன் நேம் வேணும் இல்லைங்களா? லேண்ட் வேணும் இல்லைங்களா? அது வேணும். அதை முடிவு பண்ணிடணும். ஸோ அதை மட்டும்தான் ஒரு ஃபேஸ்ல பண்ணுவோம். ஓகே, ஸோ உன்னுடைய வெப்சைட்டோட நேம் என்ன? உன்னோட வெப்சைட்டுக்கு என்ன நேம் வேணும்? உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் வருவாங்க, அதோட ஸ்பேஸ் எவ்வளவு வேணும், இதை மட்டும் முடிவு பண்ணி அந்த வெப்சைட்டுக்கான இடத்தையும் அந்த வெப்சைட்டுக்கான நேமை மட்டுமே முடிவு பண்ணுவோம். யூசிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ரிக்வயர்மெண்ட் கேதரிங். வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் யுவர் கஸ்டமர் பேஸ்? கஸ்டமர் பேஸ் சைஸ் எவ்வளவு? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? உன்னுடைய டேட்டா பேஸ் சைஸ் என்ன இருக்கணும்? உன்னுடைய நேம் என்ன இருக்கணும்? உன்னுடைய வெப்சைட்டோட நேம் என்ன இருக்கணும்? இதை மட்டுமே முடிவு பண்றது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஒர்க் இஸ் டன் இன் ஸ்மால் சைக்கிள்ஸ். 1 வாரம் 2 வாரம். உங்களுடைய வெப்சைட்டுக்கான பேர் என்ன, உங்களுடைய டேட்டா பேஸ் சைஸ் என்ன இருக்கும், அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளவு வாங்கணும், இதை மட்டுமே முடிவு பண்ணி ஒரு 2 வாரம் மட்டுமே ஒர்க் பண்ணி அதை முடிவு பண்ணுவோம். வாங்கிட்டோம். வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹோம் பேஜ் எப்படி இருக்கும், அதை மட்டும் டிசைட் பண்ணி அதை மட்டும் டெவலப் பண்ணி பிளான், ரிக்வயர்மெண்ட் கேதரிங், பிளானிங், டிசைனிங், டெவலப்பிங், டெஸ்டிங், deployment, everything will be done only for your home page. Only for your home page. How many days it took? It took 10 days for finding a place, for purchasing a place for your website, purchasing the domain name for your website. 2 weeks. I didn't like the name. Well and good. You can purchase one more domain, link it in the second sprint. I developed my home page. I spent about 15 days for that. I didn't like the home page. I thought
orange and yellow, orange and brown will be the perfect match for my website. But after seeing my website live with this color, orange and brown, I didn't like the color and look and feel of the website homepage. Change it again, gather the requirement for the homepage. Again, design the website for homepage. Again, develop the website for homepage. Here, development in the sense, not the entire development. Homepage, I like it. Only the color and the font size, I didn't like it. So only change that one. As per the requirement, do the development. As per the requirement, new requirement, test the website, deploy the website again only the home page. What we are going to develop? Again only the home page. Deploy it. Client is satisfied. Develop profile page. Again, take the requirement for profile page. Plan the profile page. Design the profile page. Develop the profile page. Test the profile page. Deploy it. எது நல்லா இருக்கு? அஜைல் மாடல். அஜைல் மாடல்ல என்ன இருக்கு? Flexibility இருக்கு. We can do the website in small parts, in small time period. Agile is a flexible and step-by-step way to develop software. Work is done in small cycles called sprints with constant feedback and improvement. இது முக்கியமா ஓகே மாஸ்டர். இதான் முக்கியம். Work is done in small cycles with constant feedback and improvement. என்ன சொன்னோம் இங்க feedback என்ன? ஹோம் பேஜ் டெவலப் பண்ணோம். நான் நினைச்சேன் ப்ரௌன் அண்ட் ஹனி எல்லோ கலர் வந்து சூட்டபுளா இருக்கும் என்னுடைய வெப்சைட்டுக்கு. ஆனா ஆஃப்டர் டெவலப்பிங் தி வெப்சைட் அண்ட் சீயிங் ஆன்லைன் அண்ட் சீயிங் தி லைவ் வெப்சைட், I didn't like the color. So I gave feedback and asked the development team to change the colors. They changed it and then they are working on it towards deploying it in the next 15 days. In the next 15 days, again, if I don't like something after seeing online everything, I will give feedback and make the changes. So the base for a website is the font size, color, header, footer, menu. If I don't like any of these things, if I don't like the place where it is coming, I got a top navigation menu, home page, profile, this thing, that thing, that thing. I didn't like it. I want it to be in the left side. So I want to see one left navigation bar here and home, profile, about, contact us, everything should be there one by one afterwards. After here, I want to see everything here. If I click on home page, I want to see two sections. In fact, three sections: left navigation bar, body and footer. But what was it given? One top navigation bar, one like this. You see here, if you see what is Agile in black and white, that is the navigation bar. You see here, what all the text is body, and below body, the empty space is footer. I didn't like it. I want the navigation menu here in the left side. Full left is navigation bar, and 3/4 of the right side is the body, and below the body 1/4 of this going to be footer. So like that I wanted. So I gave my feedback and get it done. See, initially you guys, we sat together. We sat together and we came up with the plan, design, and everything. I liked it and it went live. After seeing that on production and live, I saw another application too, which has left navigation bar, right body, 3/4 of the website is body, and 1/4 of the
website is footer in the right side. It has 3 sections. I liked it. So I came to the development team and I came to the operation team and told that, hey, I saw this website. I liked it. I felt that the top navigation bar with brown and honey yellow color will be good. But after seeing this website, I changed my mind and I wanted to build a website like this. How much time do you think it takes? So initially, first, very first thing, what I told, very first thing, what I told you, Ramesh. It is a customer centric, client centric software or Sir, this customer centric or client centric. கஸ்டமரையோ கிளையண்ட்டையோ சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. ஸோ ஓகே நீங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் செஞ்சேன், நீங்க மாத்த சொல்றீங்களே இப்பன்னு சண்டைக்கு போக கூடாது. ஓகே பாஸ். இதான் ஐடி மைண்ட் செட்டுங்கிறது. ஸோ நீங்க யாருக்காக செய்றீங்க? எனக்காக செய்றீங்க. எனக்கு நீங்க செஞ்ச விஷயம் பிடிக்கல. நான் தான் அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்தேன் உங்களுக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ணேன். இந்த டிசைன் எனக்கு ஓகேன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணேன். ஆனா இந்த டிசைன் எனக்கு பிடிக்கலன்னு நானே தான் சொல்றேன். ஸோ you have to work and change everything. ஓகே பாஸ். This is a customer centric approach or client centric approach. Whatever client required, you have to deliver it. You ஓகே are getting the work. If I am not giving you work, you will not have any work, right? I am working in a company. I have only one project and the client is continuously changing the requirement. You have to do it because that is the revenue. That is the only source of revenue I am getting. Not only the source of revenue, the ultimate aim is to deliver the thing for a person or for a client or a product owner what they wanted. Yeah, 99% you have to deliver what they wanted only. If something will not work out, we can put our suggestions and then tell them, so this will not work in a real time scenario. This is my suggestion. This can be done like this. If I am agreeing it, okay, you proceed it. If I am not agreeing it, anyways, it is going to be a opportunity for you after going live. It will come as a bug or it will come as an enhancement. Again, you are only going to work on it. It will give more revenue only for you. ஓகே. Correct? ஓகே Okay. பாஸ். So you can put your suggestion forward. You can tell them, you can suggest them, but obviously the person, product owner or client is the person who is having the deciding authority. For him only we are doing whatever he wants, we have to deliver it. If he wants to run the business with the flaw, let him run it, but we have to tell him that this is what you will face in the future. That we have to do. Okay. ஓகே பாஸ். IT is full and full customer centric. கஸ்டமர்ஸ். So client centric. So what we have learned today? What is SDLC? What are all the steps available in SDLC? How we are using SDLC in our daily IT routine? What are all the different methodologies in SDLC? எஸ். Okay. ஓகே சார். Yeah. Tomorrow, when you come for the class, ஓகே பாஸ். you log in with the laptop. ஓகே Okay. பாஸ். So you can take notes also. ஓகே மாஸ்டர். So yeah, after this class, I will share you one feedback link. Please fill up the genuine feedback. What you ஓகே feel மாஸ்டர். about this class? I'm expecting a genuine feedback. So correctana feedback கொடுங்க. If you want to say something, you can say. If you want something to be improved, that also you can say.
you can give genuine feedback. I will share the feedback form with you in WhatsApp. ஓகே மிஸ்டர். Okay, Ramesh. So with ஓகே. this, we will wind up this class today. Tomorrow, we will 7 to 8, right? It is there mentioned in the sheet itself. Tomorrow, 7 எஸ் o'clock, மிஸ்டர். we can meet. The link for the tomorrow's class, not only for tomorrow's class, for all the classes, the links are shared with you already in the Excel sheet. You ஓகே can மிஸ்டர். click on this link. Um, you can click on and join. ஓகே மிஸ்டர். Okay, so try to speak in English, Ramesh, from next class onwards. So it ஓகே is, மிஸ்டர். see, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சரி, நம்ம பேசினாதான் வரும் இல்லைங்களா? ஓகே. உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இங்க கிடைச்சிருக்கு. தப்போ ரைட்டோ, சரியோ தப்போ பேசுங்க, பேசினாதான் வரும். ஓகே மிஸ்டர். ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக்கோட பார்ப்போம். ஓகே ஓகே மிஸ்டர். ஓகே ஓகே. ஓகே ரமேஷ், பை பை. தேங்க்யூ. தேங்க்யூ, பை.